இன்னைக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது. அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கும் போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார். அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே, அந்த கோணி மூட்டை எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையான் அரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா. அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக 562 கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக மறைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல 562 கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ட்டின் அவர்கள் 562 கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு கொடுத்திருக்கார். கேட்டா நன்கொடைன்னு சொல்றாங்க. இது ஒரு மறைமுக ஊழல், இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல். நீதி அரசர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, பேங்க் அதிகாரிகளுக்கு ஒரே நாள்ல தேர்தல் ஆணையத்திடம் அந்த மொத்தத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தார்களோ அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய போது மக்களுக்கு பேரதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்றது பிஜேபி, தமிழ்நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்றது திமுக என்பதை இந்த நேரத்தில் தலை குனிந்து வெட்கப்பட்டு இந்த பதிவை உங்க முன்னாடி நான் பதிய